அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் க்ரான் பாரடைஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருக்கும் நோன்பு எப்படி போயிட்டுருக்கு? நம்ம கடைசி 10 நோம்பில் நம்ம இருக்கிறோம். இன்னும் கூடிய சீக்கிரமே வந்து நம்ம வந்து பெருநாள் வந்து கொண்டாட போகிறோம். பட் இந்த விலாக் வந்து பிறை 17, 18 எடுத்த விலாகு. ஏன்னா எனக்கு ஸ்டிச்சிங் ஒர்க் இருக்கிறதுனால என்னால் வந்து வீடியோவே பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் இது ரெகுலராக நம்ம நோன்பு ஆரம்பித்ததுலேருந்து நம்ம ரெகுலராக போடுற இது தான். அதனால் போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்ததுனாலே கொஞ்சம் டிலே ஆகிட்டு, சரி ஓகே அல்ஹம்துலில்லாஹ் எடுத்தாச்சு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். பெருநாள் வேறு நெருங்கிட்டு இருக்கான். ஸோ அதுக்கு உண்டான வேலைகள் வேறு போய்கிட்டுருக்கு. அன்றைக்கி பிறை 17 அன்றைக்கி நல்ல விதமாக தொழுதுட்டு நாங்கள் வந்து வீடு திரும்பிட்டு இருக்கும்போது எங்கள் கண்ணு முன்னாடியே ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு. அதில் வந்து ஒருத்தவங்க வயசானவங்க நல்லா இடித்து ரொம்ப சீரியஸாக போய் அப்புறம் இறந்துட்டாங்க. ஸோ அதனால் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவே எங்களுக்கு ஒரு 1, 1:30 மணி வரைக்குமே எங்கள் பக்கத்து வீடு தான். அதனால் அப்படியே ரொம்ப அதிலேயே இருந்ததுனாலே நான் வந்து அன்றைக்கி எதுவுமே சஹருக்கு செய்யலை. ஸோ அதனால் கடையில் பரோட்டா வாங்கிக்கிட்டாச்சு. கரெக்டாக பீஃப் கறியும் வாங்கிட்டு அப்படியே சஹர் செஞ்சாச்சு. அதுக்கு அடுத்த நாள் வந்து நான் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஏன்னா வந்து நைட்டு ஃபுல்லாக அந்த நினப்புலே இருந்ததுனால எனக்கு வந்து நாளே ஓடலை. அதுக்கப்புறம் லேட்டாக தான் எந்திரிச்சேன். லேட்டாக எந்திரிச்சோன்னா லுஹா தொழுவ ஆரம்பிச்சிட்டேன். லுஹா தொழுது முடிச்சுட்டு குரானையும் வந்து பிறை 20க்குள்ளே வந்து முடிச்சிடணுன்ட்டு ஒரு எய்மில் வந்து ஓதிட்டுருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி பிறை 20க்குள்ளேயும் நான் வந்து குரானும் முடிச்சிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பால் சர்வத்து தான் செய்கிறேன். அதனால் வந்து நான் மத்தியானமே வந்து பால் சர்வத்துக்கு உண்டான வேலையை முடிச்சிடுவேன். அப்போ தான் வந்து பால் ஆறி அதுக்கப்புறம் அது செட் ஆகி அதுக்கப்புறம் அந்த நம்ம சில்ல வச்சு எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். சாயங்கால நேரத்தில் நம்ம வந்து பால் சர்வத்து செஞ்சு நம்ம உடனே நம்ம சாப்பிடும்போது அதுக்கு உண்டான டேஸ்ட்டு கிடைக்காது. அதனால் வந்து பால் சர்வத்து நான் செய்கிறதா இருந்தால் நான் வந்து காலையிலேயே செஞ்சு முடிச்சிடுவேன். அதே மாதிரி அன்றைக்கி நான் வந்து ரோஸ் மில்க் தான் காய்ச்சிருந்தேன். அதை அப்படியே செஞ்சு காலையிலே ஃப்ரிட்ஜில் ஏற்றியாச்சு. அது கூட வந்து இப்போ ஆன்லைனில் நான் ஆர்டர் பண்ணியிருந்த ட்ரெஸ்ஸும் வந்து எனக்கு ரீச் ஆகிட்டு. எனக்கு ஃப்ளோரல் பிரிண்ட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து மேக்ஸிமம் நான் வந்து ஃப்ளோரல் பிரிண்ட் இருந்துச்சுன்னா நான் வாங்கிடுவேன். முக்கியமாக ரோஸ் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வாங்கிடுவேன். சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டாக தான் வந்து நான் மேக்ஸிமம் வந்து போடுவேன். அந்த ஜிகு ஜிகுன்ட்டு அந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இது வந்து ஒன்று பெருநாள் அப்படி இல்லைன்னா 27க்கு உடுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வாங்கினேன். அதுவும் ரிசீவ் ஆகிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு க்ளாத்து. பட்டியாலா டைப்பு பேண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து நான் இதுக்கு இஃப்தாருக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். க்ராஸ் பன் வீட்டில் இருந்துச்சு. அப்படியே மஷ்ரூமும் இருந்துச்சு. ஸோ ஸ்டஃபிங் வந்து மஷ்ரூம் வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ராஸ் பன்னை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நடுவில் பட்டர் தடவிட்டு அது நல்லா லைட்டாக டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் செஞ்ச மஷ்ரூமை வந்து நான் உள்ளே வச்சு அப்படியே ஸ்டஃபிங்காக யூஸ் பண்ணிட்டேன். அப்புறம் கடையில் வாங்கின பூரியா வடை தான். என்னன்னே தெரில, நோன்பு துறக்கறதுக்கு சாப்பிடவே வராது. அது இப்போ இதுவே வந்து நான் சாப்பிட மாட்டேன். சும்மா பேருக்காக ஒரு 2 பட் வந்து கண்டிப்பாக ஜூஸ் குடிச்சிருவேன். தண்ணி நிறையா குடிப்பேன். மற்றபடி வந்து சாலிடாக வந்து எனக்கு செட் ஆகாது. திராவியா போயிட்டு வந்து பசிச்சிச்சுன்னா மட்டும் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து படுத்துடுறது. இதுவே வந்து சஹருக்கு வந்து கொஞ்சம் ஹெவியான ஃபுட் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதையும் வந்து திராவியா விட்டு வரும்போது அதையும் ஸ்கிப் பண்ணிடுறது. அதுக்கப்புறம் வந்து நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் லேந்தர் லேம்ப்பு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இது வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு. காம்போவில் தான் பார்த்துட்ருந்தேன். காம்போவில் வந்து கரெக்டான கலர் வந்து எனக்கு கிடைக்காம இருந்துச்சு. சடனாக பார்க்கும்போது ரெட் அண்ட் ப்ளூ. அது ப்ளூவா க்ரீனா சரியாக எனக்கு தெரியல. ஆக்வா க்ரீன் ஐ திங்க் ஸோ. கிடைச்சோன்னே அதுவும் ஆஃபர் ரேட்டில் தான் இருந்துச்சு. ஜஸ்ட்டு வந்து 199 அதுலேயே வந்து 30% டிஸ்கவுண்ட் போக 170 சம்திங் என்னமோ தான் நான் வாங்கினேன் 2ம். ஸோ நல்லா இருந்துச்சு. பட் என்னென்னா உள்ளாக்க வந்து ரியல் கேண்டில் உள்ளாக்க வைக்க முடியல. ரொம்ப ஹீட் ஆகுது. அப்புறம் சின்ன சின்ன ஒரு மைன்யூட் மிஸ்டேக்ஸ்லாம் இருந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே. சும்மா ஒரு சரியான ஒரு ஷோகேஸ் பீஸ் மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம். இதோட இந்த விலாக் முடியுது. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.